நம்ம தொடர்ந்து ஈரான் மற்றும் காசாவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். முதல் விஷயமே பார்த்தா காசாவுடைய தலைவரை இப்போது தேர்ந்தெடுத்துட்டாங்க. முதல்ல சொல்லியிருந்தாங்க நாங்க இப்ப தேர்ந்தெடுக்க மாட்டோம், ஏன்னா இப்ப தேர்ந்தெடுத்தா என்ன ஆகும்னா தொடர்ச்சியாக தலைவரை குறி வச்சே தாக்கிட்டு இருக்கிறதுனால நாங்க தேர்ந்தெடுக்க விரும்பலைன்னு சொல்லியிருந்தாங்க. சூரா கவுன்சில்ல கூட பார்த்தா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூடிய போது நாங்க தேர்ந்தெடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா இப்ப 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை போதா, அதனால தலைவர் தேவைப்படுறாங்க. ஏன்னா ஒரு தலைவர் இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து கட்ட பேச்சுவார்த்தை போகுங்கிறதுனால தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தனால காலித் மிசைல் அவர்களை எடுத்திருக்காங்க. இவர்களை பொறுத்தளவுக்கு ஆரம்பத்துல இருந்தே இவர் ஒரு பக்கம் கத்தாரு, இன்னொரு பக்கம் ஈரானோடு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடியவராக இருக்காரு. ஈரானோடு க்ளோஸா இருக்கிறாங்கனாவே அது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனை தான். ஆனா காலித் மிசைல் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இருக்கிறதுலே அவருதான் பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருந்துட்டு இருக்காரு. அந்த டீமை வழி நடத்தி செல்வதற்கு ஹமாஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே உள்ள இருந்தும் வெளியிருந்தும் அவரால் மட்டும் தான் செய்ய முடியும். அவர் இப்ப வெளியதான் இருந்துட்டு இருக்காரு, காசாக்குள்ள இல்ல. வெளியிருந்து அவரு தான் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. ஆரம்பத்துல இருந்து சின்வாரோடு இன்னும் யாரெல்லாம் முக்கியமானவங்களாக இருந்தாங்களோ அவங்களோடு பயணித்த ஒரு நபரா இருக்காரு. இவரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நபர் தான். அதனால இவரவே தேர்ந்தெடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் அல் ஜசீரா பாத்தீங்கன்னா 17வது அல் ஜசீராவுடைய வருட விழால கூப்பிட்டு கௌரவிச்சிருக்காங்க. அதுல அவர் பேசியிருக்காரு. அதுல அவர் பேசும்போது தெளிவா சொல்றாரு, 10 வருஷத்துக்கு நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஆயுதங்களை எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க உறுதிமொழி கொடுக்கிறோம். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுனா அந்த 10 வருஷத்துக்கு எங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே நீங்க செஞ்சு கொடுத்துடணும். சாப்பாடு, அதுக்கப்புறம் இருப்பிடம், தண்ணி எல்லாமே நீங்க கொடுத்துடணும், மருத்துவம் எல்லாமே கொடுத்துடணும். அப்படின்னா ஓகே. ஆனா நீங்க கேக்குற மாதிரி நிரந்தரமா நாங்க ஆயுதத்தை அழிக்கிறதோ இல்ல ராணுவமே இல்லாமல் ஆகிறதோ நடக்காது. ஒரு நாட்டுக்கு ராணுவம் முக்கியம். அதனால அப்படி நீங்க கேட்க கூடாது. 10 வருஷத்துக்கு நாங்க சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அடுத்த 10 வருஷத்துக்கு இஸ்ரேலை தாக்குறதோ இல்ல அமெரிக்காவை தாக்குறதோ இருக்காது அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. அதுக்கு மட்டும்தான் நாங்க ஒத்துக்க முடியும். அப்படி ஒத்துக்கிறோம்னா நீங்க என்ன பண்ணுவோம், சுதந்திர நாட்டை எங்களுக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா காசாவில என்ன பண்ணிருக்காங்க, கடைசியா பேசும்போது தனி பாலஸ்தீனம் கொடுக்கணும்னு சொல்லிதான் முடிச்சிருக்காங்க. அதை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலித் மிசைல் அவர்கள் கேட்டிருக்காங்க. பாலஸ்தீனத்தை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஐடியா என்னன்னா, எப்படி தென்னாப்பிரிக்கா போராடி கடைசியில சுதந்திரம் அடைஞ்சாங்களோ அதே மாதிரி பாலஸ்தீனமும் போராடியாவது என்ன பண்ணும், சுதந்திரத்தை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுலயும் தெளிவா அவர் சொல்றாரு காலித் மிசைல் அவர்கள், இஸ்லாமிய நாடுகள் தற்காப்பு அப்படிங்கிற இடத்தை விட்டு தாக்குதல் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தற்காப்புன்னு என்னன்னா நம்மளை அடிச்சா நம்ம அடிக்கிறது அப்படின்னு வர்றது. இன்னொன்னு தாக்குதல் அப்படின்னா என்னன்னா நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு நினைக்கும் போதே அவங்களை என்ன பண்றது, அடிக்கிறதுங்கிறது. அந்த இடத்துக்கு இஸ்லாமிய நாடுகள் போங்க அப்படின்னு இருக்காங்க. இது முக்கியமா சவுதி, கத்தாரு, UAE எல்லாருக்கும் தான் சொல்றாங்க. ஈரான் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாறுங்கிறாங்க. ஏன்னா காசால அவ்வளவு பிரச்சனை வரும்போது கூட என்ன பண்ணல, சவுதியில அட்டாக்கு வரவே இல்லை. ஒரு முஸ்லீம் நாடுக்கு பக்க பலமா இருக்கணும். மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகளுக்கே ஆபத்தாக இருக்கக்கூடிய இஸ்ரேலையும் அமெரிக்காவும் நீங்க எப்படி விட்டு வச்சு பாக்கலாம், அவங்களோட பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றது சண்டை போட சொல்ற மாதிரி தெரியும். ஆனா பார்த்தா உண்மையாலுமே இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இவங்கதான் மத்திய கிழக்குல விட்டுட்டாங்க. அததான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணும், தற்காப்பு மட்டும் பார்க்காம சண்டை போடுறதுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் இவருடைய பேச்சு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இவரு பார்த்தா தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இப்போ உறுதியா இருக்கு. மறுபக்கம் அப்படியே பார்த்தோம்னா ஈராக்ல இருக்கக்கூடிய பகுதாத்ல இருந்த அமெரிக்காவுடைய தூதரகம் ஆல்ரெடி பார்த்தா அமெரிக்காவுடைய ராணுவ தளத்துடைய அந்த வளாகத்திலேயே பார்த்தா அமெரிக்காவுடைய தூதரகமும் இருந்துட்டு இருந்துச்சு. அதுலதான் பார்த்தா ஆரம்பத்துல ஈரான் ஆகட்டும் இன்னும் ஹவுதீஸ் ஆகட்டும் அச்சுறுத்தல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த இடத்த நாங்க என்ன பண்ணுவோம், தாக்குவோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு கத்தாரு, இன்னொரு பார்த்தா ஈராக். இது ரெண்டுலயுமே இருக்கக்கூடிய தளம் தான் ஈரானுக்கும் ஹவுதீஸ்க்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு தாக்குறதுக்கு. அப்படிப்பட்ட ஈராக்ல இருந்த தளத்துலதான் பார்த்தா இப்போது குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இது பார்த்தா ஆயுத கிடங்கிலேயே ஏற்பட்டிருக்கு. கரெக்டா பார்த்தா இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது நடந்திருக்கிறதுனால அமெரிக்கா தீவிரமாக விசாரிச்சு கொண்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்த பல தடவை ஈரானும் ஹவுதீஸும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறனாலையும் ஈரான்ல இப்ப அடிக்கடி என்ன பண்றாங்க, மொசாட் தாக்குதல் வேலையை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. மறைமுகமாவது பந்தர் அப்பாஸ்ல இதோட 3 தாக்குதல் நடந்துருச்சு. அந்த மாதிரி ஈரான் இதை திட்டமிட்டு இருப்பாங்களா, அமெரிக்காவை அச்சுறுத்துறதுக்காக அமெரிக்காவுடைய தளத்தை ஈராக்ல வச்சு
தாக்கியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ஈரானுடைய வேலையா இருக்காது, இஸ்ரேலுடைய வேலையா இருக்கும். இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இவங்க சமாதானம் பேசவே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெத்தனியாக போன வாரமே சொல்லியிருந்தாரு. ஆனா சொல்லியிருந்தாலும் கூட அமெரிக்காவும் ஈரானும் சமாதானம் பேசிட்டு வந்துட்டு அந்த சமாதான பேச்சுவார்த்தை எப்படி போயிருக்குது, ஒரு முன்னேற்றம் காண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அணு ஆயுதத்தை தவிர வேற எதை பத்தியுமே அதுல நாங்க பேசல, எங்களுடைய பேலிஸ்டிக் பத்திலாம் அவங்க பேசவே கூடாது, யுரேனியம் பத்திலாம் அவங்க பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவும் அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்தாங்க இஸ்ரேலு. சமாதானம் வந்துடக்கூடாதுன்னா இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு பண்ணிவிட்டோம்னா உடனே ட்ரம்ப்புக்கு என்ன ஆயிரும், கோவம் வந்துடும். உடனே போய் என்ன பண்ணுவாரு, சமாதான பேச்சுவார்த்தையில கெடுத்து விட்டு போட்டு ஈரானோடு சண்டைக்கு போயிடுவாரு. அப்படிங்கறக்காகவும் இதை பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆயுத கிடங்களையே ஏற்பட்டு இருக்கிறதுனால நிறைய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து எப்படி ஒரு பட்டாசு குடோன்ல வந்து தீ பிடிச்சா அங்க இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து அதுக்கு சாம்பல் ஆகுமோ, அந்த மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாம ரொம்ப நேரம் அது வெடிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரான் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு வெளியிடணும்.